மழையின்றி காய்ந்து கருகும் பயிர்கள். காவிரியாற்றின் நுழைவாயில் மாவட்டத்தின் பரிதாபம். விவசாயிகள் வேதனை. காவிரியாறு தமிழகத்தில் நுழையும் தருமபுரி மாவட்டத்தில் தொடங்கிய வறட்சி. தருமபுரி மாவட்டம் முழுக்க விவசாயத்தை முதன்மை தொழிலாக கொண்ட மாவட்டம். மாவட்டத்தின் மக்கள் பிரதான தொழிலாக விவசாயத்தையும் கால்நடைகளை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பால் விற்பனை செய்தும் தங்கள் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். பென்னாகரம் பகுதியில் விவசாயிகள் அதிக அளவு சிறுதானியங்களை சாகுபடி செய்து வருவது வழக்கம். ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழிக்கு ஏற்ப விவசாயிகள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தொடர்ந்து வரும் பருவமழையை நம்பி விவசாயிகள் நிலக்கடலை, சோளம், கம்பு, கேழ்வரகு, சாமை உள்ளிட்ட சிறுதானியங்களையும் விதைத்தனர். தொடர்ந்து 2 மாதமாக பருவமழை பெய்யாத காரணத்தால் விதைக்கப்பட்ட நிலக்கடலை உள்ளிட்ட சிறுதானியங்கள் தருமபுரி மாவட்டத்தில் வீசும் வெப்ப காற்றால் கருகி வருகிறது. மாவட்டத்தில் தற்போது வெப்பநிலை 95 டிகிரி வரை பதிவாகி வருகிறது. பொதுவாக கோடை காலத்தில் பதிவாகும் வெப்பநிலை தற்பொழுது மழைக்காலத்திலேயே பதிவாகி வருகிறது. மழை பெய்யக்கூடிய ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களில் மழை இல்லாததால் விதைக்கப்பட்ட விதைகள் முளைத்து வெயிலில் காய்ந்து சருகாகி வருகிறது. கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படும் சோளம் காய்ந்து வருவதால் கால்நடைகளுக்கு உணவு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் பகுதி சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பு தண்ணீர் இன்றி வறண்டு வருகிறது. காவிரியாறு தமிழகத்தில் நுழையும் மாவட்டமாக தருமபுரி மாவட்டம் உள்ளது. அத்தகைய தருமபுரி மாவட்டத்தில் பென்னாகரம் பகுதியில்தான் ஒகேனக்கல் காவிரியாறு நுழைந்து மேட்டூர் அணைக்கு சென்று அங்கிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு குடிநீருக்காகவும் விவசாயத்திற்காகவும் பயன்பட்டு வருகிறது. அத்தகைய நுழைவு பகுதியாக உள்ள மாவட்டம் வறட்சியில் உள்ளது. வறட்சியின் காரணமாக இங்குள்ள விவசாயிகள் விவசாயத்தை விட்டுவிட்டு பெங்களூரு, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு கொத்தனார் வேலைகளுக்கு சென்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்பவர்களுக்கு தீவன தட்டுப்பாடு காரணமாகவும் பால் விலை குறைந்தளவு கொள்முதல் செய்வதாலும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும். ஒகேனக்கல்லில் இருந்து உபரி நீர் திட்டத்தை செயல்படுத்தி வறண்ட பூமியை செழுமையான பூமியாக மாற்ற வழிவகை செய்ய வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் வேண்டுகோளாக உள்ளது. நான் பிலினூர் லட்சுமி அவர் மேலே கலக்கா போட்டுங்க. கலக்காயே வேலையில் மழை இல்லாத பாரு செடி ஒன்று பிடிங்க பாரு வச்சுங்கிற மாதிரி. அப்புறம் ஓட்டந்து 3 சால், விரைச்சது 1 சால், 4 சால், 6 வேலை சாமை, 3 வேலை கடலக்கொட்டை இவ்வளோ போட்டுங்க சாமி. எங்களுக்கு 3/4 ஏக்கரா தான் இருக்குது, ஒன்றும் ஜாஸ்தியாக இல்லை. அதுக்கே எங்களுக்கு வெளியில் வெறும் செடியை தான் பிடிங்கி போடுறோங்க, வெறும் தாளை தான் அறுத்து போடுறோங்க. நீங்களே பார்த்து நீங்கள் என்ன உதவி பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள். எங்களுக்கு மழை எல்லாம் இந்த விஷயம் நஷ்டடு. மழை இருந்துச்சுன்னா எதுனா பாதிக்கு பாதி வந்துனுக்கு. எங்களுக்கு இன்னுமே இல்லை. வச்சுன்னு இப்போ பாரு 4 ஆள் வச்சுங்கிறோம் அந்த செடியை பிடிங்கி போடுறதுக்கு. இன்னும் சாமை அறுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு 2500 ரூபாய் கேட்குறாங்க சாமை அறுக்கிறதுக்கு. அந்த பில்லு அறுத்து போடா இதெல்லாம் நஷ்டடு. இவ்வளோ ஆயினுக்குது. நீங்களே பார்த்து என்ன உதவி பண்ணுறீங்களா பண்ணுங்கள். எங்களுக்கு விவசாயிங்களுக்கு ஒன்றுமே இல்லை. எங்கள் உழைப்பு தான் மிச்சமாக்குது. வெறும் மண்ணு தான் நிற்கிது இந்த வருஷத்தில். இது என்ன பண்ண போகிறீங்க? இந்த களை செடியை ஒன்றும் இல்லை, மாட்டுக்கு இறமிக்கு போட வேண்டியது தான். அடுத்து மாட்டுக்கு போடுறோங்க. ஏதோ மாட்டுக்கு நான் ஆகட்டும். அது மாட்டுக்கு கூட பாதி நாள் வராது. அது கூட அந்த விஷயம் நிறைய போர்வணும். அந்த விஷயம் அது கூட ஒரு 6 மாதம் வருதா 3 மாதம் வந்து தெரியும். மாட்டுக்கு இறமிக்கு கூட தீனி பத்தாது. பெரிய போட்டுனுங்க வருஷமெல்லாம் போடுங்க. திருப்பி வெள்ளாமை வர மட்டும் இந்த விஷயம் பாதி நாள் கூட அது வரதில்லை. மாட்டுக்கும் வாங்கி தான் போட்டு ஆகணும்னாங்க. நீங்கள் பார்த்து என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு இவ்வளோ நஷ்டம் இருக்குது.